அன்பான மக்களே, நம்மளோட லட்சுமி பிரியா வந்து என்னடா அவங்கக்கிட்ட இருந்து ஒரு நியூஸுமே வரலையே அப்படின்னு சொல்லி பார்த்தா சூப்பராக வந்து ஒரு செம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க ஃபோட்டோ ஷூட்டில் அப்படிங்கிறதான். அது இன்றைக்கி சிவராத்திரி அதுமா வந்துட்டு பயங்கரமாக ஃபோட்டோ ஷூட் பண்ணி இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்மளோட லட்சுமி பிரியா பார்க்குறதுக்கு அவ்வளோ செம்ம ஹாப்பியாக இருக்குது அப்படிங்கிறதான். அந்த அளவுக்கு சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நம்மளோட சுவாமி நேற்றுக்கு வந்து சிவராத்திரி அதுமா கோயிலுக்கு போயிட்டு பயங்கரமாக வந்து பக்தியோடு வந்து மக்களோட மக்களாக இருந்து சாமி கும்பிட்டு வந்தார் இல்லையா. அதை வந்துட்டு நம்மளோட சபரி இருக்கார் இல்லையா, அவரும் கோயிலுக்கு நிறைய போவார், சாமி கும்பிடுவார் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும் இல்லையா. அவருமே வந்துட்டு சுவாமியோட பிக்சர்லாம் வந்து ஷேர் பண்ணி ஒரு செம்மையாக போஸ்ட் போட்டிருந்தாரு. அதை வந்து நம்மளோட சுவாமி வந்து அழகாக அதை லைக் பண்ணியிருந்தார், பார்த்துட்டு சூப்பராக வந்து போட்டிருந்தாரு அப்படிங்கிறதான். நம்ம லட்சுமி பிரியாவும் சபரியும் நல்லா வந்து லைவில் வந்து கூட நல்லா சூப்பராக பேசியிருந்தாங்க. அவங்களுக்குள்ளே இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதான். அதே மாதிரி நம்ம சுவாமிக்கும் நம்மளோட சபரிக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஆல்ரெடி இப்போ எஸ்எஸ் மியூசிக் வந்தப்போ தெரிஞ்சிருச்சு இல்லையா. அதே மாதிரி நம்மளோட லட்சுமி பிரியாவும் நல்லா வந்து லட்சுமி பிரியாட்ட வந்து சபரி எல்லாமே நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க, நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்க 3 பேருமே வந்துட்டு சூப்பராக வந்து ஒரு செம்மையான ஒரு டிவோர்ஸ்னலாக வந்து இன்றைக்கி வந்து எல்லாமே நிறைய போஸ்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து பயங்கர பக்தியாக இருக்காங்க அப்படிங்கிறதான். நம்மளோட விஜய் வந்து நேற்று போட்டிருந்தாரு, இன்றைக்கி நம்ம சபரி போட்டிருக்காரு. அதுக்கப்புறமா வந்து லட்சுமி பிரியா வந்து அவ்வளோ ஒரு அழகாக வந்து சூப்பராக ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருக்காங்க. பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தது அது வந்து செம்ம அதாவது பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா சபரியிலேருந்து நம்மளோட சுவாமியிலேருந்து லட்சுமி பிரியாவிலேருந்து எல்லாருமே வந்து சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க இல்லையா. அதை பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு பயங்கரமாக வந்து பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறது தான். நம்மளோட லட்சுமி பிரியாவோட ஃபோட்டோ ஷூட் இப்போ முன்னாடியெல்லாம் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து அவங்களுக்குமே டைம் இருக்காது, பிஸியாக இருப்பாங்க, அங்கிட்டு இங்கிட்டு வேலையாக இருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இப்போ நம்ம லட்சுமி பிரியா வந்து இன்றைக்கி அழகாக வந்து சூப்பராக வந்து ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அது நல்லா இருந்தது. இந்த போஸ்ட்லாம் போட்டுட்டு வீடியோ மாதிரியே ஃபோட்டோ ஷூட் பண்ணியிருந்தாங்க. அவ்வளோ அழகாக இருக்காங்க நிஜமாகவே. சும்மா நார்மலாக சும்மா சுடி இந்த மாதிரி போட்டு வந்தாலே அவ்வளோ அழகாக இருப்பாங்க நம்மளோட லட்சுமி பிரியா. ஆனால் இன்றைக்கி வந்துட்டு செம்ம ஹாப்பி அப்படிங்கிறதான். அவ்வளோ ஒரு அழகாக வந்து இருக்காங்க அப்படிங்கிறத அதை இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை வந்து நம்ம சாமியும் சரி இப்போ அதாவது சபரியும் சரி சூப்பராக அதை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்தளவுக்கு செம்மையாக வந்து இது பண்ணியிருக்காங்க. சூப்பரில் நம்ம சுவாமியை பாருங்களேன், மக்களோட மக்களாக நின்று செம்மையாக வந்து தரிசனம் பண்ணுறாரு. நேற்று இந்த ஃபோட்டோ வந்து பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது தான். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து நம்மளோட லட்சுமி பிரியா ஃபோட்டோஸ் தான் பயங்கரமாக வைரல் ஆகிட்டுருக்கு. அவ்வளோ ஒரு அழகாக வந்து அவங்க வந்து இதை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அவ்வளோ மனசுக்கு நெருக்கமாக அவங்களுக்கு இருந்திருக்கு. அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்கும்போதே நமக்குமே இந்த செம ஹாப்பியாக இருக்குது. என்ன மக்களே, என்ன சொல்கிறீங்க?